ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு நான் கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன். எனக்கு வந்து 1 டம்ளர் மாவு வந்து கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு வந்து கொஞ்சம் பெரிய கப்பில் கூட நீங்கள் வந்து அளந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு வந்து எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் அடுப்பில் வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுருக்கேன். அது சூடானதுக்கப்புறமா தண்ணி வந்து ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். 1 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு தண்ணி வந்து நான் அளவாக சேர்த்துருக்கேன். வேணும்னா அதை 1 கப்பு தண்ணியாக கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஒன்றும் அதில் வந்து சேஞ்சஸ் வந்து இருக்காது. ஸோ இன்னுமே நல்லா தான் வரும். இப்போது இந்த தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டு அந்த உப்பை வந்து நல்லா கலந்து, அதாவது கரையிற அளவுக்கு கரைச்சி விட்ருங்க. இப்போது இந்த தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணிக்குள்ளே வந்து சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம் பண்ணினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபுல்லாக மாவு எல்லாத்தையுமே தண்ணிக்குள்ளே வந்து சேர்த்து விட்டுட்டு கரண்டியோட பின்பக்க காம்பு வந்து யூஸ் பண்ணி மாவை வந்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்படி கிளறும்போது பார்த்திங்கன்னா நல்லா அந்த தண்ணியில் மாவு பட்டு ஃபுல்லாகவே மாவு வந்து நல்லா வேக ஆரம்பிக்கும். ஹை ஃப்ளேமில் வந்து வைக்காதீங்க, அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். சிம்மிலே வந்து வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலக்கும் போதே பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா கமகமன்னு உங்களுக்கு வந்து வாசம் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு இதை வந்து நம்ம ஆற விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மாவு வந்து நல்லா கை பொறுக்கிற சூடு வந்திருந்தது. ஸோ நான் இப்படியே வந்து கை வச்சு பிசைய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து மாவை வந்து இப்படி பிசைஞ்சு விட்டிங்க அப்படின்னா மாவு இன்னுமே நல்லா சாஃப்ட் ஆயிரும். உங்களுக்கு பாருங்கள், நான் பிசைஞ்சிட்டு கை காமிக்கிறேன். கையில் வந்து சுத்தமாக ஒட்டவே இல்லை. எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும் உங்களோட மாவு. ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து சேர்த்துட்டு அதையும் வந்து ஃபுல்லாக மாவில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து மாவை திரும்பவும் ஒரு தடவை இப்படி பிசைஞ்சு கொடுத்துடலாம். இப்படி பிசைய பிசைய உங்களுக்கு வந்து ஆயிலும் சேர்த்துருக்கிறதுனால இன்னுமே நல்லா சாஃப்டாக வந்துடும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இன்றைக்கி இந்த மாவு வந்து யூஸ் பண்ணி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு இடியாப்பம் தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம அதிகமாக இடியாப்பம் வந்து அரிசி மாவில் தான் வந்து பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதை விட இந்த மாதிரி கோதுமை மாவில் வந்து பண்ணும்போது நார்மலாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி மாவு பிசைகிறத விட இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சு இடியாப்பம் செஞ்சு பாருங்கள். அந்த இடியாப்பம் வந்து 2 நாள் ஆனாலுமே நல்ல சாஃப்டாக இருக்கும், பஞ்சு போல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஈஸியாக வந்து உங்களுக்கு புளியறதுக்கும் வந்து வந்துடும். இப்போ இந்த மாவு வந்து நான் 3, 4 பார்ட்டிஷனாக வந்து பிரித்து எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அந்த இடியாப்பம் மேக்கர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மாவை வந்து உள்ளே சேர்த்துட்டேன். மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால மாவை உள்ளே சேர்த்த உடனே அடிப்பக்கத்தில் வந்து நமக்கு இடியாப்பத்துக்கு மாவு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இது வந்து இந்த பனை ஓலை தட்டு இருக்கு இல்லையா, ஸோ இது யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண போகிறேன். இதில் வந்து பண்ணும்போது ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக இருக்கும். இது நிறையா வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பனை ஓலை தட்டு யூஸ் பண்ணி தான் நிறைய வந்து இடியாப்பம்லாம் பண்ணுவாங்க. இந்த பனை ஓலை தட்டு நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 7 தட்டுக்கிட்ட வருது. நல்ல பெரிய இடியாப்பமாகவே நம்ம வந்து பிழியலாம். ஸோ அந்தளவுக்கு நல்ல பெரிய தட்டு தான். வேணும்னா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன். மறக்காமல் அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இடியாப்பத்துக்கு மாவு சூப்பராக பிழிஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள், நல்லா சாஃப்டாகவே வந்தது. இதில் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு இட்லி பிளேட் வந்து போட்டிருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த இடியாப்ப பிளேட்டை உள்ளே வச்சிடலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி கடையில் வாங்கின பில்ஸ்பரி மாவு இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணேன். எனக்கு அந்த மாவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருந்தது. சிலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆசீர்வாத மாவு யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 டம்ளர் மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா 1லேருந்து 1 1/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து தண்ணி அதிகமாக இழுக்கும். ஸோ அதனால அப்படி நீங்கள் வந்து செய்யும்போது இடியாப்பம் வந்து உங்களுக்கு பிழியறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஹார்டாக இல்லாமல் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நான் அப்படியே மூடி வச்சுருந்தேன். இப்போ இடியாப்பம் வந்து சூப்பராக வெந்து வந்துருச்சு. அப்போ 3 பிளேட் வந்து வெளியே எடுத்துகிட்டு திரும்ப மீதி இருக்கிற பிளேட் எல்லாமே வந்து உள்ளே இறக்கி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நான் வந்து எடுத்துடுறேன் பாருங்கள். எடுக்கும்போதே நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு போல் இருந்தது. கையில் வந்து இடியாப்பம் படும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது எடுக்கிறதுக்கும். இந்த மாதிரி உடனே உடனே எடுத்துட்டிங்கன்னா தட்டில் இருந்து அழகாக தட்டில் ஒட்டாது. ஸோ முக்கியமாக அதனால தான் அந்த மாதிரி பனை ஓலை தட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தட்டிலையும் வந்து ஒட்டாமல் நல்லாவே வந்து வரும் பாருங்கள். அவ்வளோதான், நீங்கள் இப்படியே கூட சர்வ் பண்ணலாம்.
இடியாப்பம், தேங்காய் பால் இல்லைன்னா குழம்பு, குருமா அந்த மாதிரி எது வேணும்னாலும் வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் இதை வந்து சர்வ் பண்ணலாம் சுட சுட. இந்த மாதிரி வந்து செய்கிற இடியாப்பம் வந்து பார்த்திங்கன்னா, நார்மலாக நீங்கள் செய்கிற கோதுமை இடியாப்பத்தை விட இது வந்து உங்களுக்கு 2 நாள் ஆனாலுமே காஞ்சு போகாமல், கெட்டு போகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் இதை வந்து அப்படியே சேமியா மாதிரி உதிர்த்து விட்டுட்டு அப்படியே தாளித்து விட போகிறேன். ஸோ இந்த மாதிரி செய்யும்போதும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அது நம்ம கோதுமை மாவில் வந்து செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்படி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா, இடியாப்பம் பிடிக்காத குழந்தைங்க கூட ஆசையாக சாப்பிட்ருவாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வந்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அப்புறம் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் வந்து ஒரு சின்ன தக்காளியை வந்து பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ தக்காளி சேர்க்கும்போது நம்ம சேர்க்குற அந்த இடியாப்பம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து உதிர்த்து எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா இடியாப்பம், அதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்படி வந்து சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் இப்போ இதில் ஒரு முட்டை வந்து உடைச்சி சேர்த்துக்க போகிறேன். ஸோ அந்த இடியாப்பத்தை எல்லாத்தையுமே ஓரமாக ஒதுக்கிட்டு நடுவில் கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரே ஒரு முட்டையை மட்டும் உடைச்சி அதில் ஊற்றிட்டு இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு ஒரு பிஞ்சு சால்ட் வந்து சேர்த்துருக்கேன். உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு கூட நீங்கள் அப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னா, அந்த முட்டை நல்லா உங்களுக்கு வெந்து அப்படி கலந்து விடும்போது நல்லா உதிரி உதிரியா வரும். அதாவது பொடி மாஸ் மாதிரி நல்லா வரும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து அப்படியே கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா, முட்டை எல்லாமே சேர்த்து செஞ்சதுனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதில் வந்து காய்கறி சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இன்னுமே ரொம்ப ரிச்சாக இருக்கும். கிட்ஸ்க்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணி கொடுத்து அனுப்பலாம். நார்மலாக வீட்டில் இடியாப்பம் செய்கிறீங்க அப்படின்னாலே, இடியாப்பத்தை அப்படியே உதிர்த்துட்டு இப்படி கூட நீங்கள் வந்து தாளித்து கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நார்மலாக பச்சரிசி மாவு சேர்த்து தான் நம்ம இடியாப்பம் செய்வோம். ஸோ அதை விட நீங்கள் இந்த மாதிரி கோதுமை மாவில் ட்ரை பண்ணும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் பண்ணல அப்படின்னா மறக்காமல் பண்ணி பாருங்கள். இடியாப்பத்துக்கும் நல்லாயிருக்கும். அதை உடச்சி இந்த மாதிரி சேமியா மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அதுவுமே வந்து நல்ல டேஸ்டியாகவே இருக்கும். அப்படியே நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடியாப்ப தட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.